மூணே தான் சாமி நாங்கள் வாங்கினோம். 3 தான், 2 பொட்டை ஒரு ஆணு வாங்கிட்டு வந்ததில் தான் இவ்வளவு பெருக்கு. ஒரு கிலோ வந்து 350 ரூபா. ஒரு சேவல் வந்து 3000 3500 ரூபாய்க்கு கொடுப்போம். உங்களுக்கு எப்பயுமே இந்த 30,000 எல்லா மாதத்துக்கும் கிடச்சிட்டே இருக்கு? கிடைக்கி. வணக்கம் பட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுப்புலட்சுமி. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லுங்கள். கொண்டம்பட்டி. கொண்டம்பட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க. என்னென்ன விவசாயமெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் தக்காளி, அவரை, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. நீங்கள் இதில் என்னென்ன, இப்போ கோழியில் வந்து நீங்கள் என்னென்ன இது ப்ரீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வந்து கீரி பிராண்ட் ஒன்று, செஞ்ச கோழி ஒன்று, அந்த 2 தான் நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ அந்த கோழியிலேருந்து நீங்கள் என்னதை விற்கிறீங்க? இந்த மாதம் ஒரு மாதம்னா எதை விற்கிறீங்க? அதுலேருந்து என்ன லாபம் வருது? நாங்கள் மொட்டு வச்சு அடை வச்சு குஞ்சு பொறிச்சு அது 1.5 கிலோ 2 கிலோ ஆன பிறகு தான் நாங்கள் விற்கிறோம். இது எல்லாமே கோழி பெருசானதுக்கு அப்புறம் தான் விற்கிறீங்க? ஒரு கிலோ வந்து 350 ரூபா. ஒரு கிலோ 350 ரூபாய் விற்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து குட்டி எதுவுமே விற்கிறதில்ல. குட்டியெல்லாம் விற்கிறதில்ல. இப்போ நீங்கள் தக்காளி வச்சுருக்கேன்னு நீங்கள் அது நீங்கள் வந்து எவ்வளோ இடத்துல வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு இடத்துல தான் வச்சுருக்குறோம். ஒரு எவ்வளோ இடத்துல? அரை ஏக்கரில் வச்சுருக்கீங்க. இப்போ அரை ஏக்கர்லேருந்து நம்ம எவ்வளோ தக்காளிங்க எடுக்கலாம்? சுமார் 30 பொட்டி. 30 பொட்டி பாக்ஸ், 30 பாக்ஸ் வரும். 30 பாக்ஸ். ஆமாம். அப்புறம் அவரைக்காய் வச்சுருக்கீங்க. ஆமாம். அவரைக்காய்லேருந்து நீங்கள் அதில் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி? அவரைக்காய் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா 100 கிலோ சாக்கில் 2 சாக்கு. அப்போ நீங்கள் இதை பண்ணும் போது யார் உங்களுக்கு உதவுனா இல்லை நீங்களே பண்ணுறீங்களா? நாங்களே தான் பண்ணுறோம். நீங்கள் ஒருத்தங்க தான் இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம். இதில் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ மருந்து அதெல்லாம் அடிக்கணும்னா அது நீங்கள் ஏதாச்சும் நாட்டு மருந்து தருவீங்களா இல்லை நீங்களே கடையில் ஏதாச்சும் கடையில் வாங்கி தான் அடிப்போம். கடையில் வாங்கி தான் அடிப்போம். ஆமாம். பட் இப்போ நீங்கள் இந்த கூண்டு வச்சுருக்கீங்கள்ல, இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? இதில் 10,000 செலவு பண்ணியிருப்பீங்க வெறும் இந்த கோழி பண்ணைக்கு மட்டும். ஆமாம். அப்போ இந்த தக்காளிக்கும் அவரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? அதுக்கு 20,000 இருக்குது. 20,000 நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி டிராக்டரி ஓட்டி அதுக்கு வந்து யாராச்சும் உழவாளி யாராச்சும் வந்து பண்ணாங்களா? ஆமாம். எங்கள் பையனே தான், சொந்த டிராக்டரி இருக்குது, அவங்க பையனே தான் ஓட்டுச்சு. சரி. இப்போ விற்கணும்னு நினைப்பீங்களா பட்டி? ஆமாம் சாமி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் வருவாங்களா வாங்குறதுக்கு? ஆள் விட்டு நம்ம காய் பொறிச்சு மார்க்கெட்டுக்கு எங்களுதே சொந்த ஆட்டா இருக்குது, எங்கள் பையனே கொண்டு போயிடுவான். சரி. அவரைக்காயும் தக்காளியும் இது வந்து நம்ம முன்னாடியே பேசி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ சில பேர் என்னென்னா மார்க்கெட்டில் இப்போ வந்து விற்கும் போது மார்க்கெட்டில் சொல்கிறவங்களோட ரேட்டில் தான் நம்ம போகும். ஆமாம். இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ நம்ம போய் வாங்கும் போது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே தான் விற்பீங்களா? இல்லை, மார்க்கெட் ரேட்டுக்கு தான். மார்க்கெட்டுக்கு போயாச்சுன்னா மார்க்கெட் ரேட்டு தான். இது எப்போ நீங்கள்லாம் பயிரிடுவீங்க? அதுலேருந்து எப்போ நம்மளுக்கு லாபம் வரும்? நாம் இது வந்து பயிரிட்டது வந்து இது என்ன மாதம்? பங்குனி, தை மாதம் பயிரிட்டு இப்போ நாங்கள் பொறிக்கிறீங்க. இப்போ கோழி நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும் போது உடனே பெருசாக வச்சுருக்க மாட்டீங்க, ஒரு சின்னதுலேருந்து தானே வச்சுருக்கீங்க? 3 தான் சாமி நாங்கள் வாங்கினோம். 3 தான், 2 பொட்டை ஒரு ஆணு வாங்கிட்டு வந்ததில் தான் இவ்வளவு பெருக்குச்சு. இவ்வளோ இதுலேருந்து தான் உங்களுக்கு. ஆனால் பார்க்க போனால் உங்களுக்கு கோழியிலேருந்து தான் நிறையா வரும். லாபம். விவசாயத்துலையெல்லாம் லாபம் இல்லை. ஆனால் இதுலேருந்து தான் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஆமாம். அப்புறம் நீங்கள் இந்த அவரைக்கும் தக்காளிக்கும் வந்து நீங்கள் 20,000 போட்டிருக்கீங்க. அப்போ திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை விட அதிகமாக வருமா இல்லை அதோட ரேட்டு பக்கத்தில் தான் சாமி? அதை விட அதிகமாக வரும். இந்த சீசனில் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பு இல்லை. உண்மைதான், எல்லாத்துக்குமே அதுதான் தெரியும். அதனால நம்ம சொந்த ஆட்டா, நம்ம சொந்த ஆள் இருக்கிறதுனால நம்மளுக்கு லாபம். எப்படி பற்றி உங்களுக்கு தோணுச்சு இத்தூண்ட இடத்துல நம்ம வந்து தக்காளி வைக்கலாம், நம்ம அவரையும் வச்சு நம்மளால பண்ண முடியும்னு உங்களுக்கு எப்படி ஒரு இது? ஆமாம், நம்மளுக்கு அதை விட்டு தொழில் இல்லையே. உங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்புறம் இந்த நாட்டுக்கோழி இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் சும்மா வாங்கி வச்சுருந்தா இருக்காது, அதுக்கு நம்ம தீவனம் ஏதாச்சும் தருவோம் பட்டி? ஆமாம், அரிசி மக்காசோளம் 2 தான் போடுவோம். அது வந்து நம்ம கடையிலேருந்தே வாங்கிக்குவோம். இது நம்ம கோழி குஞ்சு பெருசான கம்பு போடுவோம்.
அப்போ இதை வந்து நம்ம இந்த கூண்டுக்குள்ளேயே மட்டும் வச்சு வளர்த்துறீங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே விடுவோம், அப்புறம் எல்லாமே கூண்டுக்குள்ள. அப்போ இந்த கூண்டு வந்து நம்ம மேலால ஓப்பனில் வச்சுருக்கீங்க, இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்து? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இப்போ பாம்பு அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. பட்டி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழியில் ஒரு கோழி வந்து எவ்வளோ குட்டி போடுது பட்டி? 15 முட்டை. 15 முட்டை. ஆமாம். 15 முட்டையும் நம்மளுக்கு பொரிச்சிருமா? இல்லை பொரிக்காது, 10-12 தான் பொரிக்கும். அது ஏன்னு தெரியுமா பட்டி? அது வெயில் ஜூட்டுனால. வெயில் ஜூட்டுனால. ஆமாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கோம். ஆமாம். இப்போ அதோட கழிவெல்லாம் அங்கேயே இருந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகாதா? இல்லை, 2 நாளைக்கு ஒருக்கா கூட்டி வளைச்சிக்கணும். ஃபுல்லாக கூட்டி அதை வந்து நம்ம எங்கேயாச்சும் உரமாக யூஸ் உரமாக செடிகளுக்கு போட்டுக்கலாம். இல்லை வேற யாராச்சும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க? வாங்கிட்டுலாம் போக மாட்டாங்க. நம்ம செடி உங்களோட அந்த தக்காளியும் அவரையிலையும் போட்டு தென்னை மரத்துக்கு போட்டுக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த கோழியை வச்சு இப்போ பெருசானோடனே சண்டை சேவலும் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து யாராச்சும் நாங்கள் எங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தணும், ஒரு ஷோக்கு வேண்டி வச்சு வளர்த்தணும்னு யாராச்சும் வந்து கேட்டிருக்காங்க பட்டி? கேட்டால் கொடுத்துருக்குறோம், சாவக்கட்டு கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பட்டி அது? அதெல்லாம் விலை அதிகம். ஒரு சேவல் வந்து 3000-3500 ரூபாய்க்கு கொடுப்போம். நம்மளுக்கு இப்போ அது சின்னதாக நீங்கள் அந்த சேவல் வாங்கும்போது ரேட் அதிகமாக பட்டி? இல்லை அதுக்கும்? இல்லை அதை விட நாங்கள் 150 ரூபா 200 ரூபா சின்ன குஞ்சுலியே அது. சரி சரி. அப்புறம் 6 மாதம் 1 வருஷம் வளர்த்துனாதான் 3000-4000 கிடைக்கும். உங்களுக்கு எப்பயுமே இந்த 30,000 எல்லா மாதத்துக்கும் கிடச்சிட்டே இருக்கு? கிடைக்கும். அதனால நீங்கள் இந்த விவசாயத்தை வந்து இப்போ யாருமே உங்களுக்கு வந்து உங்கள் பையன்கிட்டேருந்து வருமானம் வாங்க வேண்டாம், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்காமல் உங்களோட வருமானத்துலேயே நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இதனால உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து இருக்கலான்னு ஒரு வலிமை தருது. சரி பட்டி, இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒருத்தவங்க வந்து இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லா சமயத்துலேயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் எந்தெந்த சமயத்தில் வந்து உங்களோட விவசாயத்தை வந்து அப்பப்போ பார்த்துட்டு போவீங்க? காலையில் கோழிக்கு வெளியே எடுத்து விட்டு தண்ணி வச்சு தீன் போடுவேன். அதுக்கு மேலே அவரைக்காய் பொரிப்போம் 1 மணி மட்டும். இப்போ தண்ணி விடுறதுக்குன்னு ஒரு சமயம் இருக்குல்ல பட்டி, அது நீங்கள் எப்பெல்லாம் விடுவீங்க? 4 நாளைக்கு ஒருக்கா. 4 நாளைக்கு ஒருக்கா மோட்டர் தண்ணி எடுத்துட்டு பாஞ்சுக்கும். அது வாட்டுக்கு 2 இடத்துக்கும் ஒரே இதில் வச்சுருக்கீங்க. இப்போ கோழிக்கும் நீங்கள் தீவனம் வந்து காலையில் மட்டும்தான் இல்லை சாயங்காலம்? மித்தபடி அது நீங்கள் பார்க்கலாம் வேண்டாம், அது வாட்டுக்கு மேய்ச்சி திரும்பி கூட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கும். அது வாட்டுக்கு அடைஞ்சிக்கும். இப்போ வந்து சில பேரெல்லாம் இப்போ வியூவர்ஸ் வந்து இப்போ பார்க்குறவங்க வந்து சில பேர் இடம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக வச்சா அவங்களுக்கு என்ன மாதிரி லாபம் வரும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சின்னதாக வச்சாலே 6 மாதம் வளர்த்தினால் 1 கிலோ கறி 350 ரூபா. அந்த மாதிரி மாதத்துக்கு 20 கிலோ விற்றாலும் காசாகி போகும். லாபம் தான் கிடைக்கும், நஷ்டமே வராது. இதனால அவங்களுக்கு அந்த இடம் வந்து சும்மா இருக்காம நம்மளுக்கு அந்த லாபம். சரி பட்டி, எங்கள் கூட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி பட்டி. சரி சார், தேங்க்யூ. சரிங்க, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 70 வயசு பாட்டி வந்து இந்த விவசாயத்தில் ஆர்வமாக ஈடுபடுறாங்கன்னா நம்மளால ஏன் முடியாது? வாங்க நம்ம விவசாயத்தை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மேலும் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் துளிர் விடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் சங்கராம் நாயக்.